அடுத்த நாளைக்கு நெசவாளர் வாழ்வுரிமைக்கு 7ஆம் தேதி. ஏன்னா இப்போ எங்க பாரம்பரிய நெசவு செத்துருச்சு. காரணம் நூல் விலையேற்றம், மின்கட்டண உயர்வு. அப்போ உங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய நெசவு முறை அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்போ விசை எந்திரத்தை வந்து சீனாவிலிருந்து இறக்குறான். அப்படின்னா சுத்தமா அங்கங்க ஏதோ செஞ்சு புடச்சிக்கிட்டு இருந்த என் மக்களினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் செத்துரும். நாங்க வேற வழியே இல்லை எங்களுக்கு. இப்போ அதுல வந்து சொத்து வரியேற்றம், மின் வரியேற்றம், மின்சார கட்டண உயர்வுலாம் ஏற்கனவே எங்க மக்களை வந்து கடனாளிகளாக்கி மிகப்பெரிய துயரத்தை தள்ளிடுச்சு. இப்போ இந்த நிலையில அவங்க யாருமே இல்லை. இப்போ பேசணும். இப்போ அது அருப்புக்கோட்டையில 7ஆம் தேதி. அப்புறம் 10ஆம் தேதி துப்புரவு பணியாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கான் பாருங்க. அவன் வந்து என் கூட வந்து உங்க கூட வந்து நான் போராடுறேன் என் கூட வந்து நில்லுன்ட்டு 10ஆம் தேதி என்ன தொடர் போராட்டமா இருக்கிறதுனால அவங்க போராட்டத்தில் பங்கேற்க முடியல. 10ஆம் தேதி அவங்களுக்காக போராடுறேன். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி என்னுடைய வரலாற்று என்னுடைய பாட்டனுடைய கோனேரிக்கோன் கோட்டையை நீ மராட்டிய மன்னர்களின் படைத்தளம்னு நீ சொல்லி அறிவிப்ப, மராட்டிய கோட்டைன்னு இப்படி சொல்லுவேன்னு கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு போராட்டம்னு வச்சிருக்காது. போராடும் என்ன யுனெஸ்கோ சொல்லிட்டு அவன் கோட்டையாயுமா என்ன? 300 ஆண்டுகள் எங்க பாட்டன் ஆனந்த கோனும் அவன் மகன் கிருஷ்ண கோனும் அவன் மகன் கோனேரி கோனும் ஆண்டுருக்கான். இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே கோட்டைக்கு பக்கத்துல ஒரு குப்பம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோனேரி குப்பம். கோட்டைக்கு பேரு மராட்டியன் கோட்டை. தேசிங்கராஜா கோட்டை ரொம்ப நாள் சுட்டு இருந்தான். அதுக்கு போய் ஒரு சண்டையை போட்டேன். அப்புறம் அதை விட்டான். இப்ப திடீர்னு மராட்டிய மன்னன் கோட்டைன்னு இருக்கான். இப்போ ஒண்ணு போய் போடணும். மான தமிழ் மண்ணில் மராட்டியம் கோட்டையா அப்படின்னு போட்டாதான் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இது மரங்களின் மாநாடு நடக்குது. தொடர்ச்சியா வேலை. இடையில அந்த டிஎன்பிசி எழுதி 13 லட்சம் பேர் வெளியே நிற்கிறான்ல, அவனுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு போராட்டம். எங்களுக்கு இது தவிர வேற வேலை என்ன இருக்கு? நாங்க ரோட் ஷோ நடத்த முடியாதுல்ல. ரோட் ஷோ நடத்த முடியாது. அப்புறம் இப்படி நின்றுக்கிட்டு ஊர் ஊரா போய் மக்கள் பேர் நடை மக்களை சந்திக்க போறாருன்னு சொல்லிட முடியாது.